அன்பான ஓப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எழுந்திருங்கள் வாலிபர்களே, இது உங்களுடைய காலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர் தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கேட்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு, அன்பு பாதுகாப்பானதா? லவ் இஸ் இட் சேஃப்? நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் வாலிபர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அல்லது மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன என்று கேட்கும் பொழுது, அன்பு பாதுகாப்பானதா? நாம் ஒருவரை நேசிக்கலாமா, நேசிக்கக்கூடாதா என்ற கேள்வி அதிகமாக அநேகர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே அன்பு பாதுகாப்பானதா? நாம் நேசிக்கலாமா, நாம் நேசிக்கக்கூடாதா என்ற கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு சில உதாரணங்களை பார்த்து நாம் நேசிக்கலாமா, நேசிக்கக்கூடாதா, அன்பு பாதுகாப்பானதா அல்லது அன்பு ஆபத்தானதா என்பதை குறித்து நாம் அதிகமாக படிக்கப் போகின்றோம். யோவான் 13:34 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அல்லது அவர் மரிப்பதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்ன காரியங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நான் உங்களை விட்டு சீக்கிரத்தில் நான் கடந்து செல்ல போகிறேன். ஆகையால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார். வேதாகமத்திலே அநேக வேத வசனங்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. உதாரணத்திற்கு எபேசியர் 5 நாம் வாசிக்கும் பொழுது, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், அவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 42 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவன் கட்டி அணைத்தான், அவர்களோடு கூட பேசினான் என்று தன்னுடைய அன்பை அவன் வெளிப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஏன், ஆண்டவருடைய கற்பனையே இதைத்தான் சொல்கின்றது. உன்னைப்போல் நீ பிறரை நேசி, பிறர் மேல் அன்பு காண்பி, பிறரை நேசி என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாகவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காண்பிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கின்றது. அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்மிடத்திலே வந்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அப்படி நேசிக்கிறது சரிதானா, அன்பு பாதுகாப்பானதா என்று கேட்டால் நாம் அதற்கு ஒவ்வொன்று காரியத்தை நாம் பார்க்கலாம். 12 சீடர்களிலே மிகவும் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய அன்பு அதிகமாக வெளிப்படுத்த துடித்த ஒரு சீடன் யார் என்று பார்க்கும் பொழுது, பேதுரு. இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு சீடன் பேதுரு என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அந்த சேவனுடைய காதை வெட்டினவன் பேதுரு என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் கடலிலே நடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவரோடு கூட தானும் நடக்க ஆசைப்பட்டவன், விரும்பினவன் பேதுரு என்று பார்க்கிறோம். ஆனால் பேதுருவுடைய அன்பை குறித்து நாம் வாசிக்கலாம். யோவான் 13:34 ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று. அதே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காண்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 36 சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றான். இங்கே கேட்கும் பொழுது பேதுரு சொல்கின்றார், ஆண்டவரே, நீர் எங்கே செல்கிறீர்
என்று கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் செல்லக்கூடிய இடத்திற்கு நீ வரக்கூடாது. அதாவது தன்னுடைய மரணத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பேதுரு இயேசுவிடம் அவர் தொடர்ந்து அந்த உரையாடலில் இருக்கிறார். 37ஆம் வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இங்கே பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண்டவரே, நான் ஏன் உமக்கு பின்பாக வரக்கூடாது? நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே பேதுருவுடைய அன்பு மிகப்பெரிய அன்பு என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பேன் என்று அவன் சொல்லக்கூடியதை பார்க்கிறேன். நிச்சயமாகவே இது ஒரு பெரிய அன்புதான். ஆனால் இன்று அநேகர்கள் வாய் அளவில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், நான் உன்னில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லலாம். பேதுரும் அவனமாக தான் சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக என்னுடைய ஜீவனையும் நான் கொடுப்பேன். ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும் உம்மை நான் பின்தொடர்வேன் என்று பேதுரு சொன்னார். ஆனால் பரீட்சை வரும் பொழுது, அதாவது அதற்கான சூழ்நிலை வரும் பொழுது பேதுரு நிலைத்து நின்றாரா என்ற கேள்வி நமக்குள் வருகின்றது. பிரியமானவர்களே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த கதையை சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் அங்கே வாசிப்போம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே பேதுருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை இங்கே நம்மால் சொல்ல முடிகின்றது. இயேசு கிறிஸ்து சொன்னார், சேவல் கூவுகின்றதுக்கு முன்பதாக 3 முறை கூவுகின்றதுக்கு முன்பதாக நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அவனமாகவே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இங்கே அநேக காரியங்கள் இங்கே இருக்கிறத பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரை நாம் அங்கே பார்க்கும் பொழுது 3 தரம் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இயேசு கிறிஸ்துக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் அதை செய்யாத நபர்களாக காணப்படுகின்றோம், அதை நிறைவேற்றாத நபர்களாக நாம் காணப்படுகின்றோம். அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்த மாத்திரத்திலே பேதுரு அவன் கண்ணீர் சிந்தி அழ ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் சொன்னேன் உமக்காக என்னுடைய ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்னேன், ஆனால் நான் உம்மை மறுதலித்து விட்டேன் என்று அவன் கண்ணீர் சிந்தி அழக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் எத்தனையோ பேருடைய அன்பை நாம் உடைத்து இருக்கிறோம், எத்தனையோ பேருடைய இருதயத்தை நாம் உடைத்து இருக்கிறோம். சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேகர்கள் வெளித்தோற்றமாக உனக்காக நான் அதை செய்வேன், உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் நம் அருகில் கூட இருக்க மாட்டார்கள். பேதுருவைப் போல அநேகர்கள் வாய் வழியாகத்தான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். பேதுருவை பொறுத்தவரை பேதுருடைய அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு ஆபத்தானதாக காணப்பட்டது. ஏனென்றால் பேதுருவுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவே இல்லை என்று மறுதலித்த அன்பு என்று நாம் பார்க்கிறோம். இந்த அநேக நேரங்களில் நாமும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை அல்ல நன்மையை செய் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உங்களுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? மாயமற்றதாக இருக்க வேண்டுமா? ஆம், இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காண்பீங்கள் என்று சொன்னார். ஆனால் எப்படிப்பட்ட அன்பை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது மாயமற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் இயேசு கிறிஸ்து அவர் காண்பிக்க சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த அன்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, மனைவியின் அன்பை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்க்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், கஷ்டங்கள். 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோபு தனக்கு உண்டான அனைத்தையுமே அவன் இழந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே அவன் நோயினால் பாதிக்கப்பட்டு அவனுடைய உடல் பருக்களால் நிறைந்தது என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே யோபுடைய மனைவி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் நீ ஏன் உன்னுடைய உத்தமத்திலே நீ இருக்க வேண்டும்?
நீ அந்த தேவனை தூஷித்து நீ மரித்து போய்விடு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள் பணத்துக்காக நம்மை நேசிக்கிறார்கள். சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை பதவிக்காக நேசிக்கிறார்கள். நம்முடைய தோற்றத்தை வைத்து சிலர் நேசிக்கிறார்கள். நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதற்காக சிலர் நம்மை நேசிக்கிறார்கள். ஆனால் அது நம்மை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் நம்மை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். யோபுவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது யோபு ஒரு பெரிய செல்வ சீமானாய் இருந்தான். அநேக ஆடுகள், மாடுகள், திரளான குதிரைகள் என்று அனைத்துமே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அனைத்துமே அவனை விட்டு எடுத்து கொள்ளப்பட்ட போது அவனுடைய மனைவி அங்கே யோபுவை பார்த்து சொல்லிய ஒரு வார்த்தை, உன்னுடைய ஜீவனை நீ விடு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியாக இருந்த பொழுது அனைத்தையுமே அனுபவித்த அதே மனைவி தன்னுடைய புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்ற மாத்திரத்திலே நீ மரித்து விடு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் இவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். யோபுவுடைய மனைவி எப்படி சொல்லி இருந்திருக்கலாம் என்றால், கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே அவருடைய மனைவி சொன்ன வார்த்தை, உம்முடைய ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று அநேகருடைய வாழ்க்கை கூட இப்படி காணப்படுகின்றது. நீங்கள் யாருக்காக அதிகமாக அன்பு செலுத்தினீர்களோ அவர்கள் உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம். வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பிக்கக்கூடிய, செலுத்தக்கூடிய அன்பு அனைத்துமே மாயமான அன்பாக இருக்கிறதை உங்களால் பார்க்க முடிகின்றது. மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது நிமித்தமாக, அக்கிரமம் இருக்கிறது நிமித்தமாக நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அதாவது குறைந்து போகும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆம், இந்த உலகத்திலே அன்பு ஆபத்தானதாக காணப்படுகின்றது. அங்கே பார்க்கும் பொழுது பேதுருவுடைய அன்பு ஆபத்தானதாக காணப்பட்டது. இங்கே பார்க்கும் பொழுது யோபுவுடைய மனைவியின் அன்பு ஆபத்தானதாக காணப்பட்டது. அந்த அன்பு என்ன சொன்னது என்று பார்க்கும் பொழுது, உன்னுடைய ஜீவனை நீ விட்டுவிடும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அதிகமாய் செலுத்தப்படும் அன்பு அதிகமான வலியை கொடுக்கும். அதிகமாக நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு உங்கள் வாழ்க்கையிலே அதிகமான வலியை கொடுக்கும். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ நிச்சயமாகவே அவர்களாலே நீங்கள் அதிகமான வலியை நீங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் 100 வயது காத்திருந்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் மகிழ்ச்சியோடு அந்த குமாரனை வளர்த்து வந்தான். ஆண்டவர் அந்த குமாரனை கொடு என்று கேட்ட மாத்திரத்திலே ஆபிரகாமுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. அந்த மலையின் மேல் அவன் ஏறி செல்லும் பொழுது அவன் புலம்பினவனாக, ஒரு பைத்தியக்காரனைப் போல அவன் அழுது கொண்டே, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் கேட்டுவிட்டார், நான் கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் சென்ற அந்த பாதை மிக கொடூரமானதாக இருக்கின்றது. ஆபிரகாமுடைய இருதயத்தில் அவன் நினைத்தது, என்னுடைய மகன் ஆடு எங்கே என்று கேட்கக்கூடாது, பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்கே என்று கேட்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவன் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஈசாக்கு, அப்பா அனைத்தும் இருக்கிறதே, பலி செலுத்த ஆடு எங்கே என்று கேட்டபொழுது அவனுடைய இருதயம் உடைந்து போய்விட்டது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நாம் யார் மேல் அதிகமாக அன்பு செலுத்துகின்றோமோ நிச்சயமாகவே அந்த அதிகமாய் செலுத்தப்படும் அன்பு அதிகமான வலிகளை கொண்டு வரும் என்று நாம் பார்க்க முடிகின்றது. அதே போலவே ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகன் ஈசாவை அதிகமாக நேசித்தான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கே நேசிக்கும் பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய மூத்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய இளைய மகனுக்கு கொடுத்து விட்டான். அதை கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு மிக பெரிய ஒரு ஏமாற்றம் அங்கே வந்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அதே போல யாக்கோப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்பு மரித்து போய் விட்டார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலே யாக்கோப்பு மிகவும் வருத்தப்பட்டார், மிகவும் கலங்கினார். என்னுடைய மகன் இல்லையா, மரித்து போய் விட்டானா என்று. யாரையெல்லாம் அதிகமாக வேதாகமத்தில் நேசித்தார்களோ வலிகள் அதிகமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 யோவான் 2:15 17 வரை நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அங்கே பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்கிறார்,
இந்த உலகத்தை மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று, ஆனால் இங்கே உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூற வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரே என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைத்தான். ஆனால் இன்று நாம் செலுத்தக்கூடிய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செலுத்தக்கூடிய அன்பு பாதுகாப்பான அன்பா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஏமாற்றக்கூடிய அன்பாக இருக்கின்றது. மோசம் செய்யக்கூடிய அன்பாக இருக்கின்றதை பார்க்கிறோம். முதுகிலே குத்தக்கூடிய அன்பாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, இந்த உலகத்திலே நீங்கள் அன்பு செலுத்தாதிருங்கள். ஒருவன் இந்த உலகத்தில் அன்பு செலுத்தினால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதாவது தேவனை காட்டிலும் நீங்கள் அதிகமாக இந்த உலகத்தை நேசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று நீங்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை விட்டு தூரத்தில் பாவத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், வாலிபனே நீ என்னை நோக்கி பார், என்னிடம் பார், உனக்கு அன்பு காண்பிக்க நான் இருக்கிறேன், அன்பு செலுத்த நான் இருக்கிறேன், உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நான் இருக்கிறேன், என்னை தேடி வா என்று இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஏதோ அது ஒரு கதையைப் போல தோன்றுகின்றது. நான் என்ன செய்ய வேண்டுமோ அதையே நான் செய்வேன் என்று அநேக நேரங்களில் நாம் சிந்தித்து கொண்டு அப்படியே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். 37ஆம் வசனம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கே பார்க்கும் பொழுது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது பிள்ளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்களேன். ஏன் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை சொன்னார் என்று நீங்கள் பாருங்கள். இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது தகப்பன் மகனை கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுகின்றது, மகன் தகப்பனை கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்தை அதிகமாக நேசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஏமாற்றம் அடைவீர்கள். 38ஆம் வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனாக அல்ல என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தினுடைய தகப்பனை நேசிக்க வேண்டும், தகப்பன் மேல் அன்பு காண்பிக்க வேண்டும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் மேல் அன்பு காண்பிக்க வேண்டும். ஆனால் கர்த்தரை காட்டிலும் அதிகமாக அவர்கள் மேல் நீங்கள் அன்பு காண்பிப்பீர்கள் என்றால் அந்த அன்பு ஒரு நாள் உடைக்கப்படும் பொழுது அதோடைய வலி அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 39ஆம் வசனம், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவனை கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தரை முழுவதுமாக நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மத்தேயு 10:37-39 வரை நாம் வாசித்தோம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசித்தால் அவனிடத்தில் என்னுடைய அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று இந்த உலகத்திலே நாம் அதிகமாக மனிதர்களை நேசிக்கிறோம், அதிகமாக பணத்தை நேசிக்கிறோம், அதிகமாக செல்வத்தை நேசிக்கிறோம், அதிகமாக நம் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய அன்பு நிச்சயமாகவே அது ஒரு கட்டத்தில் அது பாதுகாப்பு இல்லாத ஒரு அன்பாக காணப்படுகின்றது, ஒரு கட்டத்தில் அது ஆபத்தான அன்பாக காணப்படுகின்றது. ஆனால் இருப்பினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், இந்த உலகத்தை நீங்கள் நேசியுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் அன்பு செலுத்தாமல் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் அன்பே பாதுகாப்பானது. இந்த உலகத்தில் எத்தனை அன்பு இருந்தாலும் இயேசுவின் அன்பே பாதுகாப்பானது. இயேசுவின் அன்பு மட்டுமே நம்மை இரட்சிக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் தகப்பனின் அன்பு ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும், தாயின் அன்பு ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். ஏன் நாம் அதிகமாக நேசித்த கணவனின் அன்போ அல்லது மனைவியின் அன்போ கூட ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். ஆனால் இயேசுவின் அன்பு,
என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நீங்கள் அன்பு காண்பிக்க விரும்புகிறீர்களா? ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்து நேசிக்கிறது போல நானும் பிறரை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இயேசுவின் அன்பை போல உங்களுடைய அன்பும் இருக்க வேண்டும். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். இயேசுவின் அன்பு என்ன என்று பார்க்கும் பொழுது நான் இயேசுவை நேசிக்கவில்லை, ஆனால் அவர் என்னை நேசிக்கிறார். நான் இயேசுவுடைய வார்த்தையை கேட்கவில்லை, ஆனால் அவர் என்னோடு கூட தினமும் பேசுகிறார். நான் அவரை விட்டு வழி விலகி சென்று கொண்டே இருக்கிறேன், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை தினம் தினம் தேடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். உங்களால் உங்களை வெறுக்கக்கூடியவர்களை தொடர்ந்து நேசிக்க முடியுமா? உங்களால் உங்களுடன் பேசாதவர்களுக்கு தொடர்ந்து பேச முடியுமா? நிச்சயமாக ஒரு கட்டத்தில் நீங்கள் விற்று விடுவீர்கள். ஒருவேளை அதற்கெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்துங்கள். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னிலும் அதிகமாய் நீ அன்பு செலுத்துவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகளை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து தொலைதூரத்தில் இருக்கும் பொழுது அங்கே யாக்கோப்புடைய வலி அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அநேக வருடங்களுக்கு பிறகு அவனுடைய தகப்பனை அவன் பார்த்தான். அந்த மகிழ்ச்சியை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பிரியமானவர்களே, அதே போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மீண்டுமாக பார்ப்போம். அவருடைய அன்புக்காக நாம் காத்திருக்கின்றோம். இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். இயேசுவின் அன்பே என்றென்றும் பாதுகாப்பானது. இன்று அன்பு பாதுகாப்பானதா என்று கேட்டால் நிச்சயமாகவே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு காண்பிக்கிறீர்களோ அதை பொறுத்ததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு பாதுகாப்பான அன்பாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாக உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு அதிலே நாங்கள் நடக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.